இல்லடா அவன் அப்படிதான் போட்டு இருப்பான். அவனை அப்படியும் கலாச்சிருக்கானுங்க. டேய் பெரியார் டிஷர்ட் எல்லாம் போட்டு ஏன்டா அவரை மானம் வாக்குறப்ப சும்மா அவனை போட்டு நல்லா சாவடிச்சுக்கிறானுங்க கடைசியா. அவன் வந்து ஒன்னொன்னத்தையும் சொல்லி ஃபீல் பண்றான்டா. எனக்கு என்னன்னா என்ன டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன சொன்னா, உங்க மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அது அவன் சொல்லி ஃபீல் பண்ணா எனக்கு அது ஓகே. அதெல்லாம் போய் பாக்குறேன் ஒரு ரெப்யூட்டட் மீம் சேனல்ஸ் மில்லியன் கணக்குல ஃபாலோவர் 100K ஃபாலோவர் இருக்கவங்க வந்து என் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு காண்டாகுது அப்படின்னு வீடியோ மீம் போட்டு வச்சிருக்கானுங்க. அதாவது ஒரு பர்சனலைஸ்டான ஒரு மீம் இல்லடா நான் சொல்றது. எமோஷனலா மீம் பாக்குறப்ப இவன் பேசுற கேட்டா ஒரு மாதிரி மூஞ்ச பார்த்தாலே காண்டாகும். அந்த மாதிரி மேலோட்டமா சொன்ன மீம்ஸ் இல்லையா? பர்சனலா பிசிக்கலா பாடி ஷேமிங் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஆமா பிசிக்கலா எனக்கு அந்த மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கலன்றதே பாடி ஷேமிங் மாதிரி தான் இருக்கு. மூஞ்சு இப்படி இருந்தா உனக்கு என்னடா காண்டாவது? இப்ப பெரியார் சொல்லி பெரியார் சொல்லு அவன் அத பத்தி ஃபீல் பண்ணும் போதும் அந்த பாயிண்ட் சொல்லிதான் ஜாஸ்தி ஃபீல் பண்ணான். இவங்க எதிர்த்து பேசுறத பத்தி அவன் பெருசா பேசல. என்ன பார்த்தா ஏன் உங்களுக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு, என்ன பார்த்தா ஏன் அப்படி வெறுக்கிறீங்க அப்படின்னு தான் பேசி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்றத விட அதுதான் அவனுக்கு மென்டல் பிரஷர் ஜாஸ்தியா இருந்துச்சு. சப்போர்ட் கிடைக்கலன்றதும் பிரஷர் தான். எனக்கு என்னன்னா நான் கூட அவன் வீடியோ பார்க்கும்போது அவனுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்களா பாத்துட்டு இருந்தேன் அடியில போய். அவன் லைவ்ல பேசும்போது எப்படி பேசுறான்னா இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணலன்னு பாக்கலாம். அப்ப அவனுக்கு வந்து எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணலையோ அது மட்டும் தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னொன்னு இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்ல சொல்றது வாஸ்டான ஆடியன்ஸ் குரூப்ல நம்மள வெறுக்கிறவங்க நமக்கு தனியாவே தெரிவாங்க. நம்மள வெறுக்கிறவங்க இவ்வளவு பேருக்கு நம்மள வெறுக்கிறாங்க. அதுவே நமக்கு பெரிய தனி கூட்டம் இருக்கு. கடல்ல நம்ம இது வந்து லெஃப்ட் சைட் பார்ட் ஆஃப் கடல், ரைட் சைட் பார்ட் ஆஃப் கடல் நம்மள பிரிக்க முடியாதுல்ல. அவ்வளவு பெரிய இதுல நம்மள வெறுக்கிறவங்க ரொம்ப ஃபார்மிடபிளான ஒரு ஃபோர்ஸா இருக்காங்கிறது ஒண்ணு. அண்ட் அகைன் ரீசெண்டா அவன் பேசுற டாபிக்ஸ்க்கு அவனே கொஞ்சம் சைட்ல அவனோட சர்க்கிள்ஸ்ல விசாரிக்கிறப்ப இட் வாசன்ட் a very good ரிமார்க்ஸ். ஃபீட்பேக் நல்ல ரிமார்க் வரல. அண்ட் அது ஒரு பெரிய லெட் டவுனா இருக்கும். இப்ப நான் பேரை தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தட்ஸ் ஃபைன். இப்ப நான் எதை பத்தி பேசணும் நல்லா பேசிட்டு இருந்தேன். A2D வீடியோ போட்டதும் திருப்பி மாட்டான். நான் சொன்னா நான் பிரேக் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். A2D வீடியோ போட்டதும் திருப்பி வந்துட்டான். திருப்பி வந்ததும் அவனுக்கு கொஞ்சம் நஞ்ச சப்போர்ட்டும் உடஞ்சிருச்சு. A2D வீடியோ போட்டதும் அது உடஞ்சதுதான் அவனுக்கு சுத்தமா தாங்க முடியல போல. ஐ திங்க் அப்பதானே அவங்க கால் மெயில வந்திருக்கும்ல போலீஸ் சைட்ல இருந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கானு. லைவ்ல இருக்கப்பதானே அதுவும் வந்திருக்கும். கேஸ் போட்டிருக்காங்க அதை பேசிட்டு இருந்தாங்க அவங்க அம்மாவோட பேசுறப்ப. லைவ்ல பேசிட்டானா? லைவ் ஃபோன் பண்ணிக்க மாட்டாங்கடா. இல்ல ஐ திங்க் சம்ஹவ் நான் பார்த்தேன்னு சொல்லல. அங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்றப்ப ஐயோ திந்திரா அந்த எஸ் வேர்டு வர சொன்னு தெரியல. அதுக்கு வேற ஏதாவது கம்யூனிட்டி கைடன்ஸ் ஏதாவது பிக் ஆகாமான்னு தெரியல. ஓகே ஹி அட்டெம்ப்டட் சம்திங் அண்ட் அது மூலியமா அவங்க அம்மா வந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கப்ப அந்த ஆடியோ மட்டும் விஷுவல் எதுவுமே இல்லை. அவங்க வெளில பேசிட்டு இருக்காங்க. ஆடியோ மட்டும் இல்லை பிக் ஆகி கேட்டுருச்சு. he said something இந்த லைன்ஸ்ல அவர் சொன்ன இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் என்ன சொல்லி புரிய வைக்கிறது, இப்ப கேஸ் போட்டிருக்கான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. அப்ப நீ அவங்களுக்கு எடுத்து கேஸ் போடுன்னு கேஸ் போட்டா 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். யார் அலையிறது, யார் நம்புவா அப்படிங்கிற மாதிரி ஹேட் அ வேர்ட் வித் இஸ் மதர். ஐ திங்க் அந்த டைம்ல தான் மேபி இதுவும் தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பெண்களை அவங்க மாண்பு குலைக்கும் விதமா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த விஷயம் தான் தொடர்ந்து நினைச்சேன். இப்ப பெரியார் ஜெனன்னு சொல்லிட்டு ரீசெண்டா நான் ஒரு வீடியோ ஒன்று ஒரு யூடியூப் சேனல் நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, ஒரு பிரபலமான ஒரு லெஃப்ட் ஐடியாலஜி உள்ள ஒரு யூடியூப் சேனல். நிறைய இஷ்யூஸ்ல ரொம்ப சென்சிபிளா ப்ராப்பரான டிசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு மேல தனியா கிரட்ஜ் எல்லாம் கிடையாது. இங்க வந்து இப்ப இங்க பர்டிகுலரா தமிழ்நாட்டுல இருக்க பொலிட்டிக்கல் ஏரியானால ஒரு ஃபார் ரைட் ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு. அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு. தட்ஸ் வெரி எப்படி சொல்றது, நம்மளோட விசிபிலிட்டிக்கு அவங்க ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி நம்ம தள்ளி வச்சு பாக்குறோம். இந்த லெஃப்ட் குரூப் இருக்காங்கல்ல இவங்களுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஒண்ணு பாக்குறேன். இந்த லெஃப்ட்ல எக்ஸ்ட்ரீம் லெப்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா கொள்கையை ரொம்ப பிடித்தவங்க இருக்க ஒருத்தவங்களுக்கு இப்ப விஜய் மாதிரி ஒரு பர்சன் உள்ள வரதே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப விஜய் மாதிரி ஒரு பர்சன் உள்ள வராரு, இப்ப யார் எதிர்த்து வர்றாரு? இப்ப பிஜேபி எதிர்த்து வர்றாரு. இங்க இருக்க தமிழ்நாடு பவர்ல இருக்காங்கல்ல இன்குபென்ட் ஆபீஸ்ல இருக்க அவங்களும் எதிர்த்து வர்றாரு. இப்ப இங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, சமூக நீதி தான் பேசுறாங்க. அப்ப சமூக நீதிக்கு எதிராக பேச வர்றாரா? இப்ப பிஜேபி பி டீம் சொல்றதாகட்டும் இல்ல
சமூக நீதிக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைல இன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு புதுசா வந்து திருத்துற அளவுக்கு இங்க என்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத விஜயோட பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து பயங்கர தீவிரமா அடிச்சாங்க. எக்ஸ்ட்ரீமா லெப்டிஸ்டா இருக்கிற கொள்கை உள்ளவங்களுக்கு அவங்க தவிர வேற யார் எந்த மாற்று கருத்து சொன்னாலுமே தப்பா தானே தெரியுது. இப்ப பிரியாணி மேனுக்கு ஏன் சொல்ல சொல்றேன் பாரு, பிரியாணி மேன் வந்து பெரியார் ஜென்னு சொல்லி டிஷர்ட் போடுறாங்க இருக்காங்கல்ல, அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. நீ பெரியாரே படிக்கல, பெரியாரோட கொள்கையும் உனக்கு தெரியல, நீ பெரியாரிஸ்டே இல்ல, பெரியாரோட பேரை யூஸ் பண்ணி அவருக்கு நீ இன்னும் கழகத்தை உண்டு பண்ற. they are trying to separate பிரியாணி மேன் from பெரியார் ஐடியாலஜி அவர் ஃபாலோ பண்ற ஒருத்தன் அப்படிங்கிறது தள்ளி இது விட பாக்குறாங்க. உனக்கு அது எப்படி இருக்கு? நீ வந்து பெரியார ஃபாலோ பண்ணனாலும் பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கலாம், அதானே கேக்குற? அப்படி சொல்ல, அதாவது பிரியாணி மேன் பெரியார் ஜென்னு டிஷர்ட் போட்டு அவன் பேசுறாங்கல்ல, அவன் நான் பெண்களுக்கு எதிரானவன் இல்ல, பெண்கள் எந்த ட்ரெஸ் வேணா போடலாம். இப்ப தயாளு டிசைன்ஸ்க்கு அவன் பர்டிகுலர் சொன்னது என்னன்னா, தயாளுங்கிற அந்த அந்த பெண் அவங்க வந்து எந்த டெய்லர் அக்கான்னு சொல்றேன், டெய்லர் அக்கா என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் சொல்லல, ஸ்கில்ல பத்தி சொல்லி தரீங்கன்னா ஸ்கில்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது அவனோட கிரிட்டிசிசம். அந்த மாதிரி பல பல இடங்கள்ல இப்ப ஒப்பீனியன் ஓவரால் எப்படி இருக்குன்னா, பெண்களுக்கு ரொம்ப எதிரா பேசுறான், மிசாஜினிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது நான் வந்து அவன் வீடியோ நிறைய வீடியோ பாத்திருக்கேன், வேற வழி இல்லாம சஜஷன்ல அப்பப்ப காட்டும்போது பாப்பேன். வந்து அவன் பேச்செல்லாம் என்னமோ பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தான் பேசுவான். ஆனா அவன் வந்து இதுக்கு மட்டும் எனக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் ஒன்று சொல்லேன். மிசாஜினிஸ்டா அவனுக்கு தெரிஞ்சிருக்கானா? மிசாஜினிஸ்டா பிரியாணி மேன் எனக்கு அப்படி மட்டும் தான் அவன் தெரிஞ்சிருக்கான். மிசாஜினிஸ்டா தான் தெரிஞ்சிருக்கான். எனக்கு அவன் நார்மல் பர்சன் மாதிரியே ஃபீல் ஆனது கிடையாது. அவன் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னாடா, ஒரு வீடியோ பாக்குறேன் நான், அவன் வீடியோ ஒரு வீடியோ பாக்குறேன், பார்த்தா வந்து ஒரு எல்லா ரீல்ஸும் எடுத்து கலாய்க்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுல 20 ரீல்ஸ் எடுத்து கலாச்சிருக்கான், அதுல 18 ரீல்ஸ் பொண்ணுங்க, மீதி 2 ரீல் பசங்க. அந்த 18 ரீல்ல இருந்த பொண்ணுங்களே அவன் நார்மலா எல்லாம் பேசி கலாய்க்கல. அதுல ஒரு சிலதெல்லாம் வந்து நீங்க சமைக்கிற வேலை மட்டும் தானே உனது, நீ ஏன் இந்த வேலை பண்ற, இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு வார்த்தை, அவன் சொல்லாத வார்த்தை நான் சொல்லிடக்கூடாதுன்றதுனால ஸ்பெசிஃபைடா சொல்றேன். சமைக்கிற வேலையை விட்டு இந்த வேலையெல்லாம் உன்னை யாரு பாக்க சொன்னா, இந்த மாதிரி எல்லாம் பேசுவான். இந்த மாதிரி பேசி என்ன பண்ணுவான், கடைசியா நான் இந்த வீடியோ விட்டா அடுத்த வீடியோல நான் பெரியாரிஸ்ட், நான் போய் என்ன தருவேன், நான் தப்பா பேசுவேன், எனக்கு பொண்ணுங்க இது பண்ணா பிடிக்கும் அது பண்ணா பிடிக்கும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பேசுவான். ரியாலிட்டில அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது வந்து அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலையே தவிர அது எக்ஸ்பிரஸ் ஆகும் வீடியோல. டயலாக் டிசைன் வீடியோலயும் சொல்லுவான், எனக்கு அதெல்லாம் பிடிக்கும், நான் எத்தனையோ வீடியோ, இந்த வீடியோ அதை சொல்லியிருக்கேன், இந்த வீடியோல இது சொல்லியிருக்கேன்னுவான். ஆனா அந்த வியூவை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவனுக்கே தெரியாம அது வரும் இல்ல. இல்லடா, நான் இப்ப நீ சொல்றது நீ பர்சீவ் பண்ண விதம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு அப்படி இருந்துச்சு நீ சொல்ல வர, எனக்கு புரியுது. தெளிவா சொல்லிருக்கேன் நான் சொல்றது. நான் சொல்றேன் பாரு, அதுக்கு சிமிலரான ஒரு வீடியோ நான் பார்த்திருக்கேன். இந்த ஆண்கள் விசஸ் பெண்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல பார்ட்னர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு, ஆண் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கணும், 6 ஃபிகர் சம்பாரிச்சிருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும் அப்படிலாம் சொல்றப்ப, ஓஹோ இப்ப ட்ரைங் டு மேக் அஸ் சட்டையர்கள், இதெல்லாம் ஆண்கள் பண்ணணும், இதெல்லாம் ஆண்களோட மென் ஹாஸ் டு பி ப்ரொவைடர் அப்படின்னா, அப்ப ஃபீமேல் வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு ரெடியாங்கிற அந்த அந்த சர்க்காஸ்டிக் டோன்லாம் அவங்க எல்லாச்சிருப்பான். அப்ப உங்களுக்கு சமைக்க தெரியுமா, ஒழுங்கா வீடு பாத்திரம் கழுவ தெரியுமா, அதுல அதுவும் இல்லைன்னா அப்புறம் எதுக்குதான் இருக்கீங்கிற அந்த ரேஞ்சில, இஃப் யூ எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் மேன், வாட் ஆர் யூ டேபிளுக்கு நீனே எடுத்துட்டு வர அப்படிங்கிற, நீ வாட்ஸ் யுவர் சைட் ஆஃப் இன்புட் டு த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல அவன் நிறைய விஷயம் பேசியிருக்கான். இந்த ஆண்கள் கணவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த வரமகன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல பெருசா அடிச்சாங்களே, என் ட்ரீம் மீட்டிங் எப்படி இருக்கும், ஹெலிகாப்டர் வந்து இறங்கணும், வருஷத்துக்கு 365 ட்ரெஸ் போடணும், எல்லாமே வேலிட் பாயிண்ட் மச்சான். அவன் இப்ப அவன் சொல்றான் தெரியுமா, பொண்ணு வந்து அதை பண்ணனா இதை பண்ணணும்னு தெளிவா பேசுறான்ல, இதே மாதிரி ஆம்பளை இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவன் பேசுனது கிடையாது. அது அப்படி ஒரு சிச்சுவேஷனே கிரியேட் பண்ணது கிடையாது அவங்க வீடியோல. நான் பார்த்த வீடியோ, நான் ஒரு 10 வீடியோ பாத்திருக்கேன்னா, அதுல வந்து அவன் ஒரு பொண்ணை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு ஆம்பளை விமர்சனம் பண்ணது கிடையாது. ஒரு பொண்ணு வந்து இதை பண்ணனா இதை பண்ணணும்னு சொல்ற இடத்துல ஆம்பளை இதை பண்ணனா இதை பண்ணணும் அவன் பேசுனதே கிடையாது. அது வந்து அவன் சொல்றது எல்லாமே சரிதான், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை பண்ண மாட்டான். எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது இவன் டவுன் கிரேடா வச்சுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், அது அவனுக்கே தெரியாம வெளில வரும். நான் பார்த்த வீடியோ வரைக்கும் மச்சான், அந்த டைம் வந்து எந்த இடத்துல எனக்கு ஏதாவது கட் பண்ணி வச்சுக்கிறேன், வீடியோ போடுவான்னு தெரியல, போடுவான், ரிலீஸ் ஆன உடனே வந்து போடுவான்.
ஹோப்ஃபுல்லி நம்பிக்கை இருக்கு. தேவையான அவன் எல்லா வந்து ஹெல்ப்பையும் எடுத்துக்கிட்டு பெட்டரான ஒரு பர்சனா ஹோப் யூ கண்டினியூ. யாருக்கு கெடுதல் என்ன பண்ண போறோம்? If he can't take up the criticism, if he can own up his criticism, and if he tries to transform or become something better version of himself, it's fine. எனக்கு இந்த ஆட்சேபம் இருக்காது.